ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன்லேருந்து தான் vlog ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு 11 மணிக்கு மேலே ஆகுது. சாதத்துக்கு அரிசி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து பருப்பு ரசம் கல்யாணத்துலலாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரியான கல்யாண ரசம் ரெசிபி தான் பண்ண போகிறேன். கூடவே முட்டைக்கோஸ் கூட்டு, அதுவுமே கல்யாண வீடுகளில் செய்கிற மாதிரி. அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி வச்சுருக்கேன். கூட்டுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, இது எல்லாத்தையுமே வேகிறதுக்கு வச்சுருக்கேன். ஸோ வேக வச்சுட்டு பாக்கி வேலையெல்லாம் பார்த்தேன். அதுக்குள்ளே பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. ஸோ இப்போ சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? பேன் சூடு பண்ணிவிட்டு முதல்ல ரசத்துக்கு பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் முழு மல்லி, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு மிளகாய் வத்தல், இது எல்லாத்தையும் வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கல்யாணத்துலலாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ரசம். ஸோ இது நல்லா வாசனை வந்து வறுபட்டதும் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் பொடி பண்ணிக்கணும். இப்போ ரசத்துக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி ஒரு பேனில் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, அது தக்காளி எல்லாத்தையும் நல்லா மசிச்சு வேக வச்சுட்டேன். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக வெல்லம், பெருங்காயம். உங்களுக்கு பெருங்காயம் இந்த ஸ்டேஜில் சேர்க்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தாளிக்கிறப்ப கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போயே வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஒரு 2லேருந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை வந்து சின்ன பர்னரில் வச்சுட்டு சிம்மில் வச்சு விட்டுற போகிறேன். நல்லா கொதித்து இந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். மூடி போட்டு விட்டுறலாம். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு வறுத்தது ஆறிடுச்சு. இதையும் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இந்த மாதிரி பொடி பண்ணியாச்சு இருக்கட்டும். முட்டைக்கோஸ் கூட்டுக்கு இன்றைக்கி மண்சட்டியில் தான் செய்ய போகிறேன். ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். 1/4 கிலோ முட்டைக்கோஸை நல்லா நம்ம பஜ்ஜிக்கு சீவோம் இல்லையா, அந்த இதில் சீவி எடுத்திருக்கேன். நல்லா மெலிசாக சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, கடலைப்பருப்பு வேக வச்சு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஸோ இதையுமே கூட சின்ன பர்னரில் தான் வச்சு சிம்மில் விட்டுற போகிறேன். முட்டைக்கோஸ் டக்குன்னு வெந்துடும். பருப்பு நமக்கு ஏற்கனவே நல்லா வெந்திருக்கு. ரொம்ப தண்ணி சேர்க்காதனால பருப்பு பாருங்கள் கொஞ்சோண்டு தான் தண்ணி அதில் இருந்தது. ஸோ இப்போ நல்லா கலந்துட்டு அதை மூடி போட்டு விட்டுறலாம், வேகட்டும். இப்போது முட்டைக்கோஸ் கூட்டுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 3 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 பல்லு வெள்ளைப்பூடு, இதை வந்து இப்போது பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், சிம்பிளான கூட்டு, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரசத்துக்கும் அதுக்கும் காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை ஒரு அலசிட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். மல்லியும் அலசிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பாருங்கள் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கூட்டுக்கும் ரசத்துக்கும் தேவையான மல்லியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு இப்போ அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கூட்டு வந்து நடுவில் கொஞ்சம் கிளறி கொடுத்துக்கணும். ஸோ அது வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு தாளிச்சிடலாம். நல்ல நெய்யில் தான் தாளிக்க போகிறேன். நீங்கள் நெய்யில் தாளிக்கணுன்னா நெய்யில் கூட தாளிச்சிக்கலாம். ஸோ ரசம் வந்து ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் சூடானதும் பாருங்கள் ரசம் நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததும் சிம்மில் வச்சு விட்டுறணும். பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரசப்பொடியும் அது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு தேவைப்பட்டால் 2-3 பல்லு பூண்டு தாளிக்கிறப்ப சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அந்த பொடி சேர்த்தப்போ கூட பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பூண்டு சேர்க்காம தான் செய்கிறேன். ஸோ எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு மிளகாய் வத்தல் கிள்ளி தாளிச்சுக்கிறேன். கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, நீங்கள் பெருங்காயம் சேர்க்கணுன்னா இந்த ஸ்டேஜில் கூட பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ தாளிப்பு நல்லா ரெடியானதும் கொதிச்சிட்ருக்க ரசத்தில் இதை சேர்த்துடலாம். அவ்வளோ அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. முட்டைக்கோசும் தண்ணி வந்து நம்ம நிறையா சேர்க்கலை. நல்லா திக்காக இருந்தால் தான் கூட்டு நல்லாயிருக்கும், குழம்பு மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் ஸோ பருப்பு இது எல்லாம் பார்த்தீங்களா, ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆகிடும். டெட் இப்படி சுற்றிட்டு வரான். சிட்டும் ஹஸ்பண்டும் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. டெட் வந்து டிவி பார்க்குறதே இல்லை. சிட்டு வந்து நல்லா சூப்பராக டிவி பார்ப்பான். அதில் ஏதாவது ஆடு மாடு கோழி மிருகம்லாம் வந்ததுன்னா ஸ்க்ரீன் கிட்ட போய் நின்று குலைச்சிட்டு பயங்கரமாக தொல்லை பண்ணுவான். பாருங்கள் ரசம் தாளித்ததுக்கப்புறம் லைட்டாக கொதிக்க விட்டேன். அதில் மல்லி இலை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். மூடி போட்டு விட்டுறலாம். கொழுக்கட்டை யோர் போய் சுற்றியதேட. ஸோ அதுக்குள்ளே நமக்கு இங்கே கூட்டுமே கூட வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1-2 நிமிஷம் குக் பண்ணால் போதும். கூடவே பொடியாக கட் பண்ண மல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்க கூட்டு நல்லா திக்காக
இருக்கு இல்லையா, இந்த பக்குவத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும் கூட்டு, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ கூட்டுக்கு தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிக்க போகிறேன். தேங்காய் எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கூடவே ஒரு மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, பெருங்காயம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கூட்டில் பெருங்காயம் சேர்க்கல. இது கூடவே ஒரு 4-5 சின்ன வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெடியாக இருக்க கூட்டில் இதை சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். ஸோ பாருங்கள், கம கமன்னு கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். சூப்பராக இருக்கும் இந்த கூட்டு. ஸோ இப்போ லஞ்ச் சர்வ் பண்ணிடலாமா? சுட சுட சாதம், நல்லா நிறைய ரசம், வெறும் ரசம் குடிக்கிறதுக்குமே கூட நல்லாயிருக்கும். டம்ளரில் ஊற்றி கூட குடிச்சிக்கலாம். மேலே கொஞ்சம் நெய். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, யாருக்கெல்லாம் இந்த ரசம் சாதம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்காருக்கு பார்த்திங்கன்னா ரசம் துவையல் இருந்தால் சூப்பர் காம்பினேஷன் சொல்லி வேறு எதுவுமே வேண்டாம் சாப்பிட்ருவாரு. ஸோ கம்ஃபர்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். நல்ல காற்று அடிக்குது இன்றைக்கி பால்கனியில். சாயங்காலம் மழை வரும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் எதிர்க்க உட்காந்துருக்காரா, ஏதோ கதை பேசிகிட்டே லஞ்ச் சாப்பிட்றோம். இதுக்கப்புறம் ஒரு வண்டி பாத்திரம் இருக்குது, அதெல்லாம் கழுவணும். அப்புறம் உட்காந்து டிவி பார்ப்பேன். இன்றைக்கி காலையிலேருந்து டிவி பார்க்கல. சாப்பிட்டுட்டேன். புத்தேட்டு விலாகலாம் பார்க்கணும். ஈவினிங் பாருங்கள், நல்லா மழை வர மாதிரி இருக்குது. ஸோ ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சு. சிம்பிளாக ஆனியன் பக்கோடா பண்ணிடலான்னு 2 வெங்காயத்தை மெலிசாக கட் பண்ணிகிட்ருக்கேன். தீபாவளிக்கு கொஞ்சம் டெக்கோர் ஐட்டம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். மீஷோலேருந்து ஒரு 4-5 ஐட்டம்ஸ் வந்துருச்சு. இன்றைக்கி காட்டலான்னு நினச்சேன். ஆனால் இதுவே 10 நிமிஷம் ஆகிடுச்சா, சரி மொத்தமாக சாமான் வந்ததுக்கப்புறம் காட்டலாம் அப்படின்னு விட்டுட்டேன். கோலம் ஸ்டென்சில் அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கேன். நிறைய பெரிய டெக்கரேஷன் இதெல்லாம் இல்லை, கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் பூ அந்த மாதிரியெல்லாம். ஸோ அது ஒரு நாள் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயத்துக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள், வெங்காயம் கூடயே பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்டிருந்தேன், கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும். இப்போ இது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். ஓமத்தை கொஞ்சம் இந்த மாதிரி கையிலே க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடு வேணும்னாலும் 2 பல்லு தட்டி போட்டுக்கலாம். ஸோ இதை இப்போ நல்லா இந்த மாதிரி கையால் பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த உப்பு சேர்த்ததுக்கும் அதுக்கும் வெங்காயத்தில் கொஞ்சம் தண்ணி விடும். மாவு வந்து அளந்துலாம் போட போகிறதில்ல. நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டதுன்னா இன்னுமே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்காம ஜஸ்ட்டு தெளித்து இது பண்ணால் போதும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவுமே கூட சேர்த்துருக்கேன். ஸோ ஒரு 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கடாயில் இது ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். ஸோ அந்த பக்கம் டீக்கும் வச்சு விட்டுற போகிறேன். கொஞ்சமாக இஞ்சி டீ தூள் போட்டு நல்லா பக்கோடா சாப்பிட்டு சுட சுட இஞ்சி டீ. ஸோ அது அந்த பக்கம் பக்கோடா போடுறதுக்குள்ளே அதுவுமே அப்படியே ரெடி ஆகிடும். ஸோ நல்ல முதல்ல வந்து தண்ணி சேர்க்காம தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். அப்படியே ட்ரையாக போட்டாலும் அது கொஞ்சம் இந்த கடையெல்லாம் கிடைக்கிற மாதிரி உதிர் பக்கோடா மாதிரி, தூள் பக்கோடா மாதிரி இருக்கும். நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு தூள் பக்கோடா மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். அந்த ஈரத்துலேயே பிசைஞ்சது போதும். முந்திரி பருப்பு கூட உடச்சி போட்டோன்னா தூள் பக்கோடாக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி போட்டு நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இது போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் ஆக்கிட்டு நல்லா முறுமுறுன்னு ஆற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டீ கொதிச்சிருச்சு, பால் சேர்த்துட்றேன். அவ்வளோதான், நல்லா திருப்பி போட்டு நல்லா சுட சுட எடுத்தோம் அப்படின்னா சூடான பக்கோடா ரெடி. ஸோ மழை வரா மாதிரி இருந்தால் எதையாவது ஒன்று பண்ணிடுறது. ஆனால் ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் பக்கோடா பண்ணி. இதே மாதிரி கேழ்வரகு பக்கோடா பண்ணாலும் நல்லாயிருக்கும். அதில் தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது. அப்படியே இந்த வெங்காயம் நம்ம உப்பு போட்டு பெசறோம் இல்லையா, அதுலேயே கேப்ப மாவு போட்டு நல்லா பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ சக்கரை காலி ஆகிடுச்சா, கொஞ்சமாவது சக்கரை போட்டு குடித்தாதான் டீ குடித்தா மாதிரி இருக்கும். போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கடைக்கு அனுப்பியிருக்கேன். நீ ஆன்லைனில் போடு அப்படின்னாரு. என் பைசாலாம் போது போகும்போது நீங்களே போய் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பியிருக்கேன். கீழே அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஸோ அங்கே போய் வாங்கிட்டு வந்தாங்களா, அதுக்குள்ளே நான் பக்கோடாலாம் செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான், உட்காந்து சுட சுட பக்கோடா சாப்பிட வேண்டியது தான். ஸோ பாருங்கள், நல்லா சூப்பராக பக்கோடா ரெடியாக இருந்தது. நிறையா சாப்பிட்டுட்டேன். அதனால் இன்றைக்கி டின்னர் வந்து ஸ்கிப் பண்ணிடலான் இருக்கேன். டெட் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கான். சாப்பிட்டுட்டு அவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணும். கொதிக்க கொதிக்க டீ குடிச்சிட்டேன். நாக்கு அப்படியே சுட்டுருச்சு.
ஸோ ஹோப் இன்னைக்கு வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.